ஞாபகப்படுத்துகிறேன். மதுரை மாநகரத்தினுடைய ஊழலை பத்தி ரொம்ப நல்லா சொன்னீங்க. நீங்க KN நேருவை கைது பண்ணணும்னு சொல்றீங்க. KN நேரு ஸ்டாலினுக்கு பங்கு கொடுக்காததுனால வந்த விவகாரம் தான் இது. 5 மண்டல தலைவர்களை எதற்காக பதவி இறக்கம் செய்தார்கள்னா பங்கு வரல. நான் பல மேடைகள்ல சவால் விட்டு சொல்லி இருக்கேன், பங்கு பிரிக்கிறதை தவிர திமுகவுக்கு வேலை கிடையாது. திமுக காரனுக்கு பொது நலம் சமுதாய நலன் அப்படிங்கிறது குண்டுமணி அளவுக்கு கூட கிடையாது. அவர் ரத்தத்தில் அது இல்லவே இல்லை. நம்ம ரத்தத்துல அதை தவிர வேற எதுவுமே இல்லை. மதுரையில தான் நான் ஒரு நிர்வாகிய காலையில பார்த்தேன். எனக்கு பொறுப்பு கொடுக்கல அப்படின்னு சொன்னாரு. அது ஏன் அப்படி பொறுப்பை பற்றி ரொம்ப பேசுறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அவர் சொன்னாரு, என் ரத்தத்துல தேசபக்தி ஊறி போச்சுங்க, அதுக்காக தான் நான் இதை செய்யறேன், பொறுப்புக்காக செய்யல அப்படின்னு சொன்னாரு. நிறைய பேர் அப்படி சொல்றதை நான் கேட்டிருக்கேன். பிஜேபி காரன் அப்படித்தான் சொல்லுவான். ஆனா திமுக காரன் எதுக்கு அரசியல் இருக்கான்னா சம்பாதிச்சு பங்கு போடுறதுக்கு தான். இந்த மண்டல தலைவர்கள் பங்கு கொடுக்கல, அதான் விஷயம். பிஜேபி என்ன பண்ணிச்சு 11 வருஷமா சாதனை என்ன அப்படின்னுட்டு ஒரு விஷயம். பழைய சினிமாவில் ஒரு பாட்டு வரும். இப்பெல்லாம் நிறைய பேர் யூடியூப் தான் வச்சிருக்கோம், டிவி இல்லையா? அதுல இந்த பழைய விஷயங்கள் எல்லாம் கூட நம்ம வரும். அதுவா அதுல ஒரு பாட்டு வரும். எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரை சொல்லவா, அந்த ஊர் நீயும் நன்றாய் அறிந்த ஊர் அல்லவா. தந்தையூர் வாழ்ந்திருந்தேன், தாயூர் குடிபுகுந்தேன். என்ன அப்ப ஒரு மனிதனுடைய பிறப்பு எப்படிங்கிறத சொல்லக்கூடியது. அது படம் போட்டு காட்டுவாங்க. தந்தையூர்ல இருந்து தாயூருக்கு, அப்புறமா மண்ணூரில் விழுந்து விட்டேன். புரிஞ்சிச்சா? அப்போ இந்த தந்தையூர்ல இருந்து தாயூருக்கு வந்த உடனே ஒரு ஆலமரம் பெருசு இல்லையா, அதனுடைய விதை ரொம்ப சிறுசு. என்ன சொல்றான் விஞ்ஞானி, இந்த சின்ன விதைக்கு உள்ளாடி பெரிய ஆலமரம் இருக்குங்கிறான். மண்ணில போட்டா அது தண்ணிய குடிச்சு காத்த உறிஞ்சி வெயில வாங்கி அது பெருசா வருது. அப்ப அந்த பெருசு எங்கேயோ இருந்து வரல, அந்த சின்னதுக்குள்ளாடி இருக்கு. குமரிகிருஷ்ணன் இப்படி பேசுறோம்னா, நம்ம மாரி சக்கரவர்த்தி அப்படி பேசுறாருன்னா அது அந்த கருவிலேயே இருந்தது இருக்கு. ஒத்துக்கிறியா? அப்படி கருவில இருக்கு இல்லையா? அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் என்ன சொன்னாங்க, கருவில குழந்தை இருக்கும் போதே அதுக்கு கற்பிக்கணும் ஒழுக்கத்தை. அதனாலதான் வளகாப்பு எல்லாம் பண்றது, கர்ப்பிணிக்கு மலைகளெல்லாம் போட்டுறது, மங்களகரமா அவளை வாழ வைக்கிறது, நிம்மதியா திருப்தியா, ஏன்னா குழந்தை திருப்தியா வரணுங்கிறதுக்காக. அப்போ அந்த கருவில இருக்கிற குழந்தைய கூட பிரதமர் நரேந்திர மோடி கவனிக்கிறார். எப்படி? அங்கன்வாடி மூலமா 60,000 அங்கன்வாடி தமிழ்நாட்டில் இருக்கு. அங்கன்வாடியில இந்த குழந்தை தந்தையூர்ல இருந்து தாயூர் புகுந்தா, தந்தையூர்ல இருந்து தாயூருக்கு வந்த குழந்தைய அதுக்கு ஊட்டச்சத்து கொடுக்கிறது, அந்த தாய்க்கு ஊட்டச்சத்து கொடுக்கிறது, தடுப்பூசி கொடுக்கிறது. அதுதான் அங்கன்வாடிக்கு வேலை. குழந்தை பிறந்த பிறகும் அதை தாராட்டி பாராட்டி பழக்கிறது, அது அங்கன்வாடியினுடைய வேலை. அதை செய்யறதுக்காக நிதியை ஒதுக்கி பிரதமர் நரேந்திர மோடி நாடு பூரா தமிழ்நாட்டில் 60,000 இருக்கு. சம்பளம் கொடுக்கிறது மத்திய அரசு தான். அந்த சத்துருண்ட சாப்பிடுற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுல ஒரு 60% மத்திய அரசு, 40% மாநில அரசு. அதுல இப்போ ஒரு 500 அங்கன்வாடிகளை மூட போறோம் அப்படிங்கிறான் அவன். இந்த 40 பைசா கொடுக்கறதுக்கு மடிச்சுட்டு அவனுடைய நோக்கம் ரொம்ப கிரிமினல். திமுக காரனுக்கு நோக்கம். அம்மா அவன் சாராய கடை எதுக்கு நடத்துறான்? எதுக்குவே
எதுக்கு நடக்கிறான்? விஷத்தை ஊத்துறான். விஷத்தை எதுக்கு ஊத்துறான்? விஷத்தை ஒரு செடியினுடைய மூட்டில ஊத்துனா என்ன ஆகும்? தொடர்ந்து ஊத்துனா செத்துறோம். அது சாவணுங்கிறதுக்காக தான் இவன் ஊத்துறான். ஏன்னா இவன் நம்மாலே கிடையாது. இவன் நம்மாலே கிடையாது. சமூக நீதி சமூக நீதிம்பா இவன். இப்ப கூட மாணவர்களுடைய விடுதிக்கு சமூக நீதி விடுதி அப்படின்னு பேர் வைக்கணும்னு சொல்லியிருக்கான். சமூகம் என்ன? சமூகம் என்னங்க? நம்மளா இந்த சமூகம் எதை சொல்றாங்க? சமுதாயத்தை தான் சமூகம் சொல்றது. புரியுதா? சமுதாய நீதி தான் சமூக நீதினு சொல்றது. புரியுதா? சமுதாயம் என்ன? தேவர் சமுதாயம், வன்னியர் சமுதாயம், நாடார் சமுதாயம். அதான் அப்படிதான். சமுதாயம் என்ன? சமுதாயம்னா ஜாதி. புரியுதா? தேவர் ஜாதி, நாடார் ஜாதி, வன்னியர் ஜாதி. அதான் அது சமூகம்னா சமுதாயம் தான் சமூகம். புரியுதா? சமுதாய நீதிங்கிறது தான் சமூக நீதி அப்படிங்கிறான். ஜாதியை தான் அப்படி சொல்றான். நான் கேட்கிறேன், திமுக இப்ப இருக்கிற முதலமைச்சர், இதுக்கு முன்னாடி இந்த முதலமைச்சர், அப்புறமா அடுத்தது துணை இணை அப்படி எல்லாம் வச்சிருக்கிறீங்களா? அந்த அம்மா திருக்காசாமி கட்டத்தில் வச்சிருக்கு. இவன் தான் அடுத்தது அப்படின்னு கலைஞர் டிவியில உட்கார வச்சிருக்குது. இதெல்லாம் என்ன சமூகம்? என்ன சமூகங்க? உங்க ஒரு சமூகமா? இல்ல, அவன் அந்நியே. அவன் அந்நியனா இருக்கிறதுனாலதான் விஷத்தை ஊத்துறான். மரம் பட்டு போட்டு வேண்டிட்டு தமிழர் சமுதாயம் பட்டு போனுங்கிறதுக்காக விஷத்தை ஊத்துறான். விஷத்தை யாரு ஊத்துவா? நம்மால ஊத்துவானா? அவன் அந்நியே. அவன் என்ன சமூகம்? அவன் என்ன சமூகம்? அவன் நம்ம சமூகம் கிடையாது. அது அந்நிய சமூகம். புரியுதா? இப்போ கருவில இருக்கிற குழந்தைக்கு சத்துணவு கொடுத்தது நரேந்திர மோடியினுடைய சாதனை. அதுக்கப்புறமா பள்ளிக்கூடம் போனோம். நான் ஒரு கார்பரேஷன் கக்கூசுக்கு போனேன். போகவே முடியல. ஆமா, ஒரே வாட. பள்ளிக்கூடத்தினுடைய கழிப்பறையும் அப்படிதான் இருக்கு. அப்படியா இருக்கிறது நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல. அதனாலதான் நம்ம தனியார் பள்ளிக்கூடத்தில் கொண்டு சேர்க்கிறோம். சுத்தமா இருக்கணும்ல. அதனாலதான் மோடி என்ன பண்றாரு? PM ஸ்ரீ பள்ளிகள், நவோதயா பள்ளிகள் கேரளாவில் இருக்கு, ஆந்திராவில் இருக்கு. நவோதயா பள்ளிகளில் PM ஸ்ரீ பள்ளிகள் இப்போ அங்கெல்லாம் எப்படி இருக்கும்னா, நிறைய பீஸ் கட்டுற தனியார் பள்ளி இருக்குல்ல, அதை விடவும் நல்லா இருக்கும். சுத்தமா இருக்கும் பாத்ரூம். நீங்க ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா சம்பந்தம் பேச போறீங்கல்ல, இவங்க சுத்தமானவங்களான்னு பார்க்கணும்னா பாத்ரூமுக்கு அடிப்படைக்கு போயிட்டு வரணும். ஆமா, அங்க போய் பார்த்தா தெரியும். வெறும் வரவேற்பறையில பார்த்தா தெரியாது. அதனாலதான் நான் கழிவறையை பற்றி பேசுறேன். அப்படி சுத்தமான பள்ளிக்கூடத்திலே அந்த தாயூர், தந்தையூர்ல இருந்து தாயூர்ல போன அந்த கரு குழந்தையான பிறகு, குழந்தையாகிற வரைக்கும் மோடி உதவி பண்றாரு அங்கன்வாடியில. குழந்தையான பிறகு அதுக்குன்னு நல்ல பள்ளிக்கூடங்கள், தரமான பள்ளிக்கூடங்கள், தனியார் பள்ளிக்கூடத்தை விடவும் தலை சிறந்த பள்ளிக்கூடங்களை மோடி நிறுவி இருக்கிறார், வச்சிருக்கிறார். தந்தை இவன் திமுக காரன். இத கொல்லணும் இந்த குழந்தைய, இது நாசமா போகணும், இத வச்சு நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு இருக்கிறவன் அந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவானா? 2100 கோடி ரூபாய் கொடுக்கல எங்களுக்கு. மோடி எழுதி வச்சிருக்கிறாரு, கொடுக்கல. எவன் கொடுக்கல? ஒரு கொளுத்துக்காரன்கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் விடுறேன் நான். கடக்கா எடுத்து செங்கல் கட்டணும்.
அதுக்கு 10,000 ரூபாய் அப்படின்னு பேசிருக்க. அவன் வேலைக்கு வரல, கடைக்காரன் எடுக்கல, செங்கலன் கட்டல, செய்யாம இருந்துகிட்டு 10,000 ரூபாய் கேட்டா நான் கொடுப்பேன். எந்த முட்டாள் கொடுப்பான்? மத்திய அரசு எப்படி கொடுக்கும்? இதெல்லாம் முட்டாளுக்கு முட்டாளா பேசிட்டு இருக்கான் திமுக. கொடுக்கவில்லை, கல்வி நிதி கொடுக்கவில்லை, கல்வி நிதி கொடுக்கவில்லை, பள்ளிக்கூடமே கட்டலை, உனக்கு கல்வி நிதி யார் தருவா? அந்த பள்ளியில, மோடி சொல்லக்கூடிய பள்ளியில இலவச கல்வி. அம்மா, நவோதயா பள்ளிகளில் இலவச கல்வி, தாய்மொழியில் கல்வி. நம்ம பிள்ளைங்க என்ன மொழியில படிக்கிறாங்க? கார்பரேஷன்